ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா GE3251 இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸோடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பேப்பரை ஸ்பெசிஃபிக்காக எப்படி எக்ஸாம் ஓரியன்டாக அப்ரோச் பண்ணுறதுக்குரிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபைனலாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் GE3251 இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். யூனிட் 1 பார்த்தீங்கன்னா 2 ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் கோனிக்ஸில் பார்த்தீங்கன்னா எலிப்ஸ், பேரபோலா, ஹைப்பர்போலா மாடல் ப்ராப்ளம்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ப்ராப்ளம்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா எக்ஸென்ட்ரிசிட்டி கால்குலேஷன்ஸ் வைஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எக்ஸென்ட்ரிசிட்டி கால்குலேஷன்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போங்க. தென் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சைக்ளாய்ட் ப்ராப்ளம்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா காயின்ஸ், ரோல்டு அப்படிங்கிற கீவேர்ட்ஸை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். தென் இன்வெல்யூட் ப்ராப்ளம்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா எலாஸ்டிக் ஸ்ட்ரிங், டேஞ்சன்ட், நார்மல் அப்படிங்கிற கீவேர்ட்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட் ப்ராபப்ளி கோனிக்ஸில் இருந்து எக்ஸாமுக்கு ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கோனிக்ஸ் ஹாஃபை நல்லா பார்த்துட்டு போங்க. யூனிட் 2ல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது ஒரு 2 டாப்பிக்கை நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் பாயிண்ட்ஸ் அண்ட் லைனை பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் இல்லாமல் ஈஸியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கோன்ஸ், சிலிண்டர், ப்ரிசம் பேஸ்டு ப்ராப்ளம்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யூனிட் 3 நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த யூனிட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் செக்ஷன்டு சாலிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக ப்ரிசம், கோன்ஸ், சிலிண்டர் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன், இந்த 2 டாபிக்ஸ் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 டாப்பிக்கில் ஏதாவது ஒரு டாப்பிக்கை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இப்போது 5th Aல உங்களுக்கு ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் வரும், தென் 5th Bல உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன்ஸ் வரும். ஸோ 2ல் ஏதாவது ஒன்று நல்லா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேப்பரை எக்ஸாமுக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பென்சில்ஸை யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஹெச் பென்சில், 2H பென்சில். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நீங்கள் டைமிங்கை மெயின்டைன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலி 3 ஹார்ஸ் தான் இருக்குது. அந்த 3 ஹார்ஸில் ½ an hour ஒரு ப்ராப்ளமுக்கு செப்பரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மார்ஜினுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டைட்டில் பாக்ஸை போடணும். ஸோ ½ an hour ஒரு ப்ராப்ளமுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் தான் பேலன்ஸ் இருக்கிற டைமில் உங்களுக்கு டைட்டில் பிளாக், தென் மார்ஜின், தென் எக்ஸ்ட்ரா ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் உங்களால் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும்னாலோ கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.